ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ஹாலிடேஸ்க்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து ஒரு 10 days ஆச்சு. இன்றைக்கி அம்மா வீட்டில் 1 day vlog பார்க்கலாம். அம்மா வீட்டுக்கு வந்தாவே சந்தோஷந்தான். நாளைக்கு கிளம்ப போகிறோம் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். மேரேஜ் ஆன எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் இல்லையா? காலையில் பொறுமையாக தூங்கி எழுந்திரிக்கலாம், அப்புறம் பேசிக்கிட்டே அம்மாவுக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸில் புக்கு படிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறையா டைம் கிடைக்கும். இன்றைக்கி காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் பேப்பர் படிச்சுட்டு இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். காலையில் வந்து வெண்பொங்கல் சட்னி அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் தாளிக்கிறது மட்டும் தாளிக்க போகிறேன். நான் வந்து தாளிக்கிறதுக்கு வெண்பொங்கலுக்கு என்னென்ன போடுவேன்னா ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு 4 தட்டி போட்டுக்குவேன். பூண்டு போடும்போது வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முக்கியமானது முந்திரி இருந்துச்சுன்னா கிருத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் முந்திரிக்காகவே வெண்பொங்கல் சாப்பிடுவான். பாப்பா இப்போ தான் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அவளுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் மேலே இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு இது பிடிக்கும், அதனால் அவளே எடுத்துகிட்டு போகிறா. அம்மா அப்பா வந்து அதிகமாக நெய் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி தாளித்தேன். அம்மா தாளிக்கிறதுக்குன்னே இந்த குட்டி பாண்டில் வச்சுருக்காங்க. இது குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துட்டு அது கொஞ்சம் செவந்ததும் மற்றது ஒன்றா சேர்த்துக்கிறேன். அம்மா வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் இது கூட சேர்த்துக்குவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் தாளிப்பேன், அதனால் அந்த ஞாபகத்துலேயே நான் இந்த மாதிரி தாளிச்சிட்டேன். வெண்பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ரெண்டும் அடுப்பில் வைக்கும் போதே தண்ணி வந்து 1க்கு 3 பங்காக ஊற்றி நல்லா கொலன்னு செஞ்சுட்டாங்க. ஒருவேளை இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, இல்லை நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும். கொலன்னு இருந்தாலும் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது பொங்கல் வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் தாளித்ததுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வெண்பொங்கல் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே இருக்கும். 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாலும் 1/2 டம்ளர் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தாளித்து பாருங்கள், வெண்பொங்கலே சுவையாக இருக்கும். அடுத்தது மத்தியானம் வந்து வெரைட்டி ரைஸ் அம்மா செய்கிறாங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இது கூட தேங்காய் மட்டும் திருவி கொட்டி இறக்கிடுவாங்க. என்ன வெரைட்டி ரைஸ்னால் தேங்காய் சாதம். இந்த தேங்காய் சாதம், அப்புறம் புளி சாதம், அப்புறம் லெமன் ரைஸ், இதுக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சைட் டிஷ் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து ஜாமுன் செஞ்சோம். இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் டேவும் இல்லை, சும்மா தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஹாலிடேஸில் சாப்பிட்லான்ட்டு செஞ்சது. எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 பேக்கெட்டும் போட்டு செஞ்சோம். நாங்கள் செய்கிறதே எப்போயாவது தான் செய்கிறது, வருஷத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி. அதனால் செய்யும்போது கொஞ்சம் சேர்த்தி செஞ்சிடலான்னு 2 பேக்கெட்டுமே போட்டாச்சு. இந்த வின்டர் சீசனில் வந்து எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு மோஸ்ட்லி அந்த டைமில் ஸ்வீட்டே செய்ய மாட்டோம். அதனாலேயே எந்த ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தாலுமே இந்த சம்மர் ஹாலிடேஸில் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இந்த மிக்ஸ் பேக்கெட்டுக்கு பின்னாடியே எந்த அளவில் வந்து தண்ணி சேர்க்குறது, பாகு காய்ச்சறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த அளவில் செய்யும் போதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேக்கெட்டு யூஸ் பண்ணுறனால 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் ஜாமுன் வந்து உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும், கம்மியாக இருந்தாலும் ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் பார்த்து கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெயோ நெய்யோ கையில் தடவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக நான் பால் மாதிரி பிடிச்சிக்கிறேன். இது நல்லா கெட்டியாக உடையாத மாதிரி உருட்டணும். 2 கைக்கும் நடுவில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே, ஏன்னா குட்டி குட்டி பாலாக போடுறதுனால இதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நான் மாவு பேசைய ஆரம்பிக்கும் போதே அம்மா வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைக்கும்போது தான் நம்ம பால்லாம் உருண்டை பிடிச்சி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே இது ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கும் போது தான் ஜாமுன் வந்து உடையாமல் வரும். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணியும் 4 டம்ளர் வந்து சுகரும் சேர்த்துருக்காங்க. 2 ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துருக்காங்க. அதாவது 800 ml தண்ணியும் 800 கிராம் சுகரும். அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கே 800 கிராம் இந்த அளவுக்கு சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேக்கெட்டுக்கும் சேர்த்து இந்த அளவு சேர்த்துருக்கோம். ஏன்னா எப்போவுமே சுகர் சிரப்பு வந்து மீதி இருக்கிறதுனால கீழே தான் ஊற்றுற மாதிரி இருக்குது. அதனால் கம்மியாகவே காய்ச்சிக்கலான்னு இந்த மாதிரி காய்ச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் சுகரும் வாட்டரும் 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் சிரப்பில் வந்து ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு கலர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கு.
அப்புறம் இந்த பால்ஸை பொரிச்செடுக்கிறதுக்கு ஆயில் வந்து கொஞ்சமாக சூடானா போதும். மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு பொறுமையாக இந்த கலர் மாறுற வரைக்கும் இந்த பால்ஸை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா வேகும், கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒருவேளை ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பால்ஸ் போட்டதுமே நம்மளுக்கு கலர் மாறிடும், ஆனால் வந்து உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுமே இந்த பால்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பால்ஸ் வந்து சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது. இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அடுத்த பால்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம எடுக்கிற சமயத்தில் ஆல்ரெடி இந்த கரண்டியில் இருக்கிற பால்ஸை வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும். அம்மா வீடு வந்து ஈரோடு வந்து இப்போ எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலேயே அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் ஈரோடு ஒன்று. அதுவும் இந்த அடுப்புக்கிட்ட நின்று செய்கிறதெல்லாம் பயங்கரமாகவே நல்லா வேகுது. இத்தனைக்கும் ஈவினிங் டைம் தான். ஒரு அரிசியாக போட்டு எடுத்தாச்சு. ஜாமுன் நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த விலாக் பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லீவில் எந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.